இன்றைய முக்கிய செய்திகள். காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிவாரணப் பொருட்கள் தடுத்து நிறுத்தம். இஸ்ரேல் கடற்படை துப்பாக்கி முனையில் அட்டூழியம். 11 ஆண்டு கால மோடி ஆட்சியில் ஜனநாயக கட்டமைப்பிற்கு ஆழமான அடி. அனைத்து திட்டங்களும் தோல்வியடைந்து விட்டதாக கார்கே குற்றச்சாட்டு. திராவிட சித்தாந்தம் இருக்கும் வரை பாஜகவால் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது. வஞ்சகம் நிறைந்த பொய்களை அமித்ஷா நிறுத்த வேண்டும் என ராசா தாக்கு. ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த 5 பயணிகள் பலி. கூட்ட நெரிசலால் மும்பையில் ஏற்பட்ட விபரீதம். தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு இடியுடன் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். காசா நோக்கி நிவாரணப் பொருட்களுடன் சென்ற கப்பலை இஸ்ரேல் படையினர் தடுத்து நிறுத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்ட நிலையில் காசா மீதான தாக்குதல் ஓராண்டுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை அங்கு 54,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். காசாவில் குடியிருப்புகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் என பெரும்பாலான கட்டடங்கள் தகர்க்கப்பட்ட நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உணவு, குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். இதனிடையே அங்கு உணவுக்காக குழந்தைகள், பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் போட்டி போடும் காட்சிகள் போரின் கொடுமையை உணர்த்துவதாக உள்ளது. இந்நிலையில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பெர்க் மற்றும் பிரான்ஸ் எம்பி ரிமா ஹாசன் தலைமையில் 12 தன்னார்வலர்கள் நிவாரணப் பொருட்களுடன் மேட்லின் எனும் கப்பலில் காசா நோக்கி புறப்பட்டு சென்றனர். அவர்களை நடுக்கடலில் வழிமறித்த இஸ்ரேல் கடற்படையினர் கப்பலில் இருந்த அனைவரையும் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மேலும் கப்பலையும் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டதால் நிவாரணப் பொருட்கள் காசா சென்றடைவது தடைப்பட்டுள்ளது. ஐநா நிவாரண உதவிகளை ஏற்கனவே இஸ்ரேல் தடுத்துவிட்ட நிலையில் தன்னார்வலர்களின் நிவாரண உதவியையும் தற்போது தடுத்து நிறுத்தியுள்ளது பாலஸ்தீன மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பெர்க் விளம்பரத்திற்காக இதுபோன்ற பயணத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் கப்பலில் இருந்த அனைவரும் அவர்களது சொந்த நாடுகளுக்கு விரைவில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஆனால் சர்வதேச கடல் எல்லைக்குள் சென்று கொண்டிருந்த நிவாரண கப்பலை இஸ்ரேலிய கடற்படை சட்டவிரோதமாக பிடித்து வைத்துள்ளதாகவும் தாக்குதல் நடத்தி கப்பலை சேதப்படுத்தியுள்ளதாகவும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. 11 ஆண்டு கால மோடி ஆட்சியில் ஜனநாயகம், பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பிற்கு ஆழமான அடி விழுந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் இன்று அவர் விடுத்துள்ள பதிவில் பாஜக மற்றும் RSS ஆகியவை அரசியல் அமைப்பின் ஒவ்வொரு அமைப்பையும் பலவீனப்படுத்தி அவற்றின் சுயாட்சியை சிதைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் முடிவுகளை திருடி பின்கதவு வழியாக அரசுகளை கவிழ்ப்பதாலும் சர்வாதிகாரத்தை திணிப்பதாலும் மாநிலங்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டு கூட்டாட்சி அமைப்பு பலவீனம் அடைந்துள்ளதாக திரு கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். வெறுப்பு, அச்சுறுத்தல் மற்றும் அச்சத்தின் சூழலை சமூகத்தில் பரப்ப தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டியலினத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் மற்றும் நலிந்த பிரிவினர்கள் மீது சுரண்டல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இடஒதுக்கீடு மற்றும் சம உரிமைகளை பறிக்கும் சதி தொடர்வதாகவும் திரு கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். ஆண்டுதோறும் 2 கோடி வேலைகள் என்ற வாக்குறுதிக்கு பதிலாக இளைஞர்களிடமிருந்து கோடிக்கணக்கான வேலைகள் பறிக்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பணவீக்கம் காரணமாக பொதுமக்களின் சேமிப்பு 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்திருப்பதுடன் பொருளாதார சமத்துவமின்மை 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பண மதிப்பிழப்பு, தவறான GST, திட்டமிடப்படாத ஊரடங்கு மற்றும் அமைப்பு சாரா துறைக்கு பாதிப்பு ஆகியவை கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை சீரழித்து விட்டதாக திரு கார்கே தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, நமாமி கங்கே, 100 ஸ்மார்ட் சிட்டிகள் திட்டம் என அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாகவும் ரயில்வே துறை அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அரசியலமைப்பின் ஒவ்வொரு பக்கத்திலும் சர்வாதிகாரத்தின் மையை தெளிப்பதிலேயே கடந்த 11 ஆண்டுகளை மோடி அரசு வீணடித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவின் பேச்சில் அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை தவிர வேறு எதுவும் இல்லை என திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ராசா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் நேற்று பேசிய திரு அமித்ஷா தாம் மத்திய அமைச்சர் என்பதையும் மறந்து பேசியிருப்பதாக தெரிவித்துள்ளார். அவதூறுகளை அள்ளி வீசுவதும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவதும் மதவாத பிளவை உருவாக்கி அமைதியாக உள்ள மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை பெற முடியுமா என்பதுதான் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டுள்ளதாக திரு ராசா குற்றம் சாட்டியுள்ளார். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு அழகல்ல என அவர் விமர்சித்துள்ளார். அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை
இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கேலி கூத்தான, அருவருப்பான, அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். அமித்ஷா என்ற தனி மனிதருக்காக மட்டுமல்ல, அவர் வகிக்கிற அந்த பதவிக்கும் இது அழகல்ல. திரு அமித்ஷாவின் பேச்சை ஆதாரத்தோடு தங்களால் பொய் என நிரூபிக்க முடியும் என்று கூறியுள்ள திரு ஆ ராசா, இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை இத்துடன் நிறுத்திக் கொள்வது நல்லது எனவும் விமர்சித்துள்ளார். திமுக அரசு சொற்ப தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியதாக கூறிய மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவின் கூற்றை மறுத்த திரு ஆ ராசா, 98% தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றிவிட்டதாகவும் இது குறித்து தான் விவாதத்திற்கு தயார் என்றும் அவர் சவால் விடுத்தார். தமிழ்நாட்டுக்கு முந்தைய ஆட்சியை விட அதிக நிதி ஒதுக்கி இருப்பதாக திரு அமித்ஷா கூறியதிலும் உண்மை இல்லை என்று திரு ராசா மறுப்பு தெரிவித்தார். தமிழகத்தில் திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கும் வரை பாஜகவால் இங்கு ஆட்சிக்கு வர முடியாது என தெரிவித்த திரு ராசா, எத்தனை முறை திரு அமித்ஷா தமிழகம் வருகிறாரோ அதற்கு ஏற்றாற்போல் திமுக வெற்றி பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்ற திரு அமித்ஷாவின் பேச்சு குறித்து எடப்பாடி திரு பழனிசாமி தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மும்பை அருகே தானேவில் ஓடும் ரயிலில் இருந்து தண்டவாளத்தில் தவறி விழுந்த 5 பயணிகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையின் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் நிலையத்தில் இருந்து தானேவின் கசாரா பகுதிக்கு இன்று காலை புறநகர் மின்சார ரயில் சென்றுள்ளது. வாரத்தின் முதல் நாளான இன்று பணிக்கு செல்பவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்வதற்காக அதிக அளவில் மக்கள் ரயிலில் ஏறியுள்ளனர். அதிக கூட்ட நெரிசல் காரணமாக பயணிகள் கதவுகளை பிடித்து கொண்டு படிக்கட்டுகளை தொங்கியபடியே பயணித்துள்ளனர். அந்த ரயில் மும்பரா ரயில் நிலையம் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக பயணிகள் சிலர் ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்ததில் 5 பேர் உயிரிழந்ததாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்த 10 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் விபத்து தொடர்பாக ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மும்பரா ரயில் விபத்தை தொடர்ந்து மும்பை புறநகர் ரயில் நிலையத்திற்காக உற்பத்தி செய்யப்படும் அனைத்து ரயில் பெட்டிகளிலும் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள அனைத்து ரயில் பெட்டிகளும் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டு கதவு மூடும் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு இடியுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்த நிலையில் இன்று பகலில் வெயில் சுட்டெரித்தது. மாலையில் மந்தைவெளி, அடையாறு, மயிலாப்பூர், தியாகராயர் நகர், அண்ணா நகர், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. தாம்பரம், குன்றத்தூர், பூவிருந்தவல்லி, ஆவடி, அம்பத்தூர், திருவொற்றியூர், எண்ணூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை கொட்டியது. சேலம் மாவட்டம் மேட்டூர், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஆகிய பகுதிகளில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என்றும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வரும் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், நெல்லை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடியுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மதுரை தூத்துக்குடி சாலையில் 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எலியார்பத்தி, புதூர், பாண்டியாபுரம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் சாலையோரம் இருபுறமும் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்படவில்லை, இரவு நேர விபத்துகளை தடுக்கும் வகையில் சாலை நடுவில் செடிகள் வளர்க்கப்படவில்லை, நெடுஞ்சாலையை முறையாக பராமரிக்காமல் கட்டண வசூலை மட்டும் குறிக்கோளாக கொண்டு இரு சுங்கச்சாவடிகளும் செயல்படுவதால் சாலையில் உரிய பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வரை கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் புதூர், பாண்டியாபுரம், எலியார்பத்தி சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க தடை விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கடந்த 3ஆம் தேதி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது. அந்த மனு நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு மன்மோகன் ஆகியோர் முன் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் சுங்க கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர்.
மனு தொடர்பாக பதிலளிக்க எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பொள்ளாச்சி அருகே விளைநிலத்தில் மூட்டை மூட்டையாக கழிவுகளை கொட்டி எரிக்க முயன்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கக்கடவு ஊராட்சிக்கு உட்பட்ட கோவில்பாளையத்தில் இருந்து காணியாலம்பாளையம் செல்லும் சாலை அருகே விளைநிலத்தில் பெரிய அளவில் பள்ளம் தோண்டப்பட்டு அதில் மூட்டை மூட்டையாக கழிவுகள் கொட்டப்பட்டன. பின்னர் அந்த கழிவுகள் எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் முற்றிலும் எரியாத கழிவுகளில் இருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அந்த பள்ளத்தை மூடும் பணி இன்று நடைபெற்றுள்ளது. இதை பார்த்த பொதுமக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். கேரள மாநிலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகளா அல்லது கோழி பண்ணை கழிவுகளா என்ற சந்தேகம் எழுப்பிய அப்பகுதி மக்கள் சட்டவிரோதமாக கழிவுகளை கொட்டி எரிக்க முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். 50-60 லோடு கேரள கழிவு, மருத்துவ கழிவு, கோழி கழிவு, அதுக்கு மேலே அட்டை கழிவு எல்லாமே போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் அது என்னன்னு பார்க்க வரையில் ஒரு சந்தேகத்துக்கு இடமாக சில விஷயங்கள் நடக்கையில் பார்க்க வர்றப்ப யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகளுக்கு நாங்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டோம். தரையில் புதைக்கப்படும் கழிவுகளால் அதன் அருகில் உள்ள கிணறுகளில் தண்ணீரின் நிறம் மாறுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கிராம நிர்வாக அலுவலர் கழிவுகள் கொட்டப்பட்ட இடத்தை ஆய்வு செய்தார். அதில் இருந்து துர்நாற்றம் வீசுவதை உறுதி செய்த அவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இனி வருவது செய்தி துளிகள். பெங்களூரு சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கடந்த வாரம் நடைபெற்ற IPL RCB அணி வெற்றி கொண்டாட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். நகரின் மையப்பகுதியில் உள்ள மைதானத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதால் அது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரள மாநிலங்களில் ஜூன் 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடகாவின் குடகு மாவட்டத்திற்கு மட்டும் ஜூன் 12ஆம் தேதி முதல் 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நாளை முதல் 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாடு முழுவதும் துல்லியமான இருப்பிட அடையாளத்தை மேம்படுத்துவதற்காக டிஜிபின் என்ற புதிய புவி இருப்பிட அமைப்பை அஞ்சல் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. முறையான முகவரிகள் இல்லாத பகுதிகளில் கூட காவல்துறை, ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு சேவைகள் தனிநபர்களை கண்டறிய இந்த முறை பயன்படும். ஒவ்வொரு குறியீடும் துல்லியமான 4x4 மீட்டர் சதுரத்திற்கு ஒத்திருக்கும் என்பதால் கட்டமைக்கப்படாத முகவரிகளால் ஏற்படும் குழப்பத்தை டிஜிபின் குறைக்கிறது. நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட துறைகளை முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்தார். நெடுஞ்சாலைத்துறையில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம், புதிய சாலைகள் மற்றும் மேம்பாலங்கள் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் குறித்தும், கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையில் ரேஷன் கடைகளை மேம்படுத்துவது, புதிய பணி நியமனங்களை மேற்கொள்வது குறித்தும், மின்சாரத்துறையில் புதிதாக துணை மின் நிலையங்கள் அமைப்பது மற்றும் மாநில மின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தது அரசியல் நாகரிகம் என கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தனியாக போட்டியிடுமா என்ற கேள்விக்கு அதை காலம்தான் முடிவு செய்யும் என பதிலளித்தார். கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம், மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியே தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல சாத்தியம் இருக்குங்க. 2026 அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் அகதிகளாக தனுஷ்கோடியில் தஞ்சமடைந்துள்ளனர். இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற கடலோர காவல்படை போலீசார் அவர்களை அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கை மன்னார் பகுதியைச் சேர்ந்த அவர்கள் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் இந்தியாவுக்கு வந்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் 104வது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் ஹெலிகாப்டர் விமானிகளுக்கான பயிற்சியை முடித்த வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வைஸ் அட்மிரல் ராஜேஷ் பெந்தகர் வீரர்களின் வண்ணமிகு அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் விடுதிக்குள் புகுந்து கல்லூரி மாணவனை தாக்கி 74,000 ரூபாய் பணம் பறித்த வழக்கில் பாஜக மாநில நிர்வாகியின் மகன் உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ரோஹித் என்பவர் பாஜக பட்டியலணி மாநில துணைத் தலைவர் KG குட்டியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்பூர் நாகநாத சுவாமி கோயிலில் தூய்மை பணி செய்ய வந்த இளம்பெண் ஒருவருக்கு பல மாதங்களாக பாலியல் தொல்லை அளித்த புகாரில் அங்கு அர்ச்சகராக பணியாற்றி வரும் தியாகராஜன் என்பவர் கைது செய்யப்பட்டார்.
பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரின் பேரில் அர்ச்சகர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் தலைமறைவாக இருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கூடலூர் அருகேயுள்ள பிதர்காடு பகுதியில் நேற்றிரவு ஜோய் என்பவர் காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து யானைகள் குடியிருப்பு பகுதிக்கு வருவதை தடுக்க கோரி இன்று பிதர்காடு முழுவதும் கடையடைப்பு நடைபெற்றதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். துபாய் மற்றும் தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1,30,00,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து வந்த பயணி ஒருவரிடமிருந்து 1 கிலோ எடையுள்ள தங்க பசை பறிமுதல் செய்யப்பட்டது. இதுபோல் தாய்லாந்திலிருந்து வந்தவரிடம் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் 2 பயணிகளிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 256 புள்ளிகள் அதிகரித்து 82,445 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 100 புள்ளிகள் உயர்ந்து 25,103 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 71,640 ரூபாயாகவும் 1 கிராம் 8,955 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 118 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காசா நோக்கி நிவாரணப் பொருட்களுடன் சென்ற கப்பலை இஸ்ரேல் படையினர் தடுத்து நிறுத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 11 ஆண்டுகால மோடி ஆட்சியில் ஜனநாயகம், பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பிற்கு ஆழமான அடி விழுந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சில் அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை தவிர வேறு எதுவும் இல்லை என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.